ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். இன்றைக்கு உண்டான லன்ச் மெனு என்ன அப்படின்றத நம்ம கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கு உண்டான மெனு என்ன எடுத்து வச்சுருக்கேன்னு பார்த்தாக்கா, காத்தால கீரை வாங்கினேன், 2 கட்டு வல்லார கீரை வாங்கினேன். அதை ஈவன் இந்த தண்டோடையும் யூஸ் பண்ணலாம், தண்டு இல்லாமையும் யூஸ் பண்ணலாம். ஃபுல்லுமே இதுலேயுமே ஃபைபர் இருக்குது, நல்ல மெடிசினல் வேல்யூ ஜாஸ்தி. அதே போல் என் ஃப்ரெண்டு வாழைத்தண்டு அவள் தோட்டத்துக்கு போயிட்டு எடுத்துன்னு வந்து கொடுத்துருந்தா. ஸோ இன்றைக்கி வாழைத்தண்டு போட்டு ஒரு சாம்பார், அப்புறமா வல்லார தொகையல் ஒன்று பண்ணிடலாம். அப்புறமா புடலங்காய் இருக்குது, புடலங்காய் போட்டு காய் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கு உண்டான மெனுவில் இருக்குது. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த சாம்பாருக்கு 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு, இவ்வளோ தான் போடுவேன். இதுக்கு மேலே ஜாஸ்தி போட மாட்டேன். ஃபஸ்ட்டு இதை இப்போ அலம்பி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பருப்பு அலம்பி எடுத்துன்ட்டு வாழைத்தண்டையும் இதோடு போட்டுன்றலாம். அதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளி போட்டுக்கிறேன். அதாவது கொஞ்சம் இது புளிப்பு இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். இது நாட்டு தக்காளி தான், வேணா பெங்களூர் தக்காளி கூட போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான கருவேப்பிலை ஒரு ஆர்க் அப்படியே போட்டிருக்கேன். இதை இப்போ நம்ம குக்கரில் வச்சு மூடி போட்டு சவுண்டு விட்டு எடுக்கலாம். மழை விட்டாலும் தூவானம் விடாதுன்னு அது மாதிரி மழை நின்றுடுத்து. ஆனால் காத்தாலேருந்து ஊட்டி கொடைக்கானலில் இருக்கிற மாதிரி பூத்தூத்தல் போயிட்டுட்டே இருக்குது நான்ஸ்டாப்பாக. இந்த டெலிவரி ஆனவா, அதுக்கப்புறமா வயசானவாலாம் ஆற்றுல இருந்தாலும் அந்த துணிமணியை காய வச்சு எடுக்கிறது எப்படின்னே தெரியல. சாம்பார் பொடிக்கு வறுத்து சாமான்கள்லாம் அரைச்சி வச்சுருக்கேனே தவிர என்னால் மிஷினுக்கு போய் அரைக்கவும் முடியல. மழை பெஞ்சுட்டே இருக்குது. அப்பாவை விட்டுட்டு போகிறதுல கஷ்டமாக இருக்குது. யாராவது ஆற்றுல இருந்தால் பெட்டராக இருக்கும். ஸோ அதனால் அன்னன்னைக்கு இந்த மாதிரி சாமான்களை வறுத்து குழம்புக்கு சாம்பாருக்கெலாம் போட்டுருக்கேன். எனக்கு இந்த மாதிரி வறுக்கிற சாமான்கள் அன்னன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போட்டால் தான் அந்த சாம்பார் ரொம்ப டேஸ்டியாக தெரியும். இதையே கூட ஒரு வாரம் வறுத்து பொடி பண்ணி வச்சு போடலாம், தப்பு ஒன்றும் இல்லை. எனக்கு ஓகே நம்ம இன்றைக்கி போய் எப்படியாவது அரைச்சிடலாம், மழை விட்டுதுன்னா ஓடி போயிட்டு வந்துடலாம். சப்போஸ் அப்படியும் ஒரு நாள் நான் போன போது அந்த மிஷின் கடை மூடி இருந்தது, அதனால் வந்துட்டேன். ஆயிரமே நம்ம பொடி போட்டு பண்ணால் கூட இந்த சாமான்கள் அப்பப்போ வறுத்து பொடி பண்ணி பெருங்காயம் மஞ்சள் பொடியெல்லாம் வச்சு அரைச்சி சாம்பார் பண்ணேல் அப்படின்னாக்கா இதுக்குண்டான டேஸ்ட்டே அலாதி தான். போய் தினம் கல்யாணத்தில் சாப்பிட்ற மாதிரி ஒரு வாசனை, டேஸ்ட்டு எல்லாமே கிடைக்கும் நமக்கு. வெந்தயம் செவக்கணும், கடுகு பொரியணும், ஜீரகம் பொரியணும். இதெல்லாம் பொரிஞ்சதுனாலே போதும். மற்ற சாமான்கள் லேசான சூடு வந்தால் போதும். அப்படியே கலர் மாதிரி செவக்கணுன்றது கிடையாது. சாமான்கள்லாம் பொரிய ஆரம்பிச்சுடுத்து. இதோடு இப்போ சேர்த்துன்ட்டு சில பேர் கொப்பரை வச்சு அரைப்பா, வேணும்னா அது கூட பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். நான் அதோட டெசிகேட்டட் கோகோனட், ட்ரை கோகோனட் ஆர் கொப்பரை தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நம்ம இப்போ அரைச்சி பொடி பண்ணி எடுத்துட்டா நமக்கு இப்போ சாம்பார் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடும் எல்லாமே. பார்த்தேன் அப்படின்னாக்கா புளியையும் கரைச்சுன்ட்டேன். இதை இப்போ பொடி பண்ணி எடுத்துடலாம். ஸோ பொடி பண்ணி எடுத்துட்டேன். இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வாழைத்தண்டு சாம்பார் பண்ணிக்கிறதுக்கு பாத்திரத்தில் எண்ணெய் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகு வெந்தயம் எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா பெருங்காயம் மஞ்சள் பொடி, அரைச்ச சாம்பார் பொடி. அதுக்கப்புறமா இதில் காரமே கிடையாது, இந்த மிளகால கலரும் அந்த குவான்டிட்டியும் தான் கிடைக்கும். அதனால் கொஞ்சம் பச்சை மிளகா, கருவேப்பிலை, புளி கரைச்சி கொத்தின்ட்டுருக்கேன். கடுகு வெந்தயம் போட்டிருக்கேன், பொரியட்டும்.
பெருங்காயம், மஞ்சப்பொடி, கருவேப்பிலை, பச்சை மிளகா, பச்சை மிளகாயை நல்லாவே எண்ணெயில் பொரிய விட்டேல் அப்படின்னாக்க உங்களுக்கு அந்த எசன்ஸ் காரம் நல்லா இறங்கும். இது தேங்காய் வச்சு அரைச்சதுனால கொஞ்சம் அந்த டெசிகேட்டட் கோகோனட்டை வச்சு அரைச்சதுனால பொடி கூட இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த அளவு கரெக்டாக இருக்கும் போட்டேன்னாக்க. இதுக்குண்டான ஒரு டீஸ்பூன் 1.25 டீஸ்பூன் உப்பு, கல் உப்பு போட்டிருக்கேன். ஸோ புளி பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிச்சதுன்னா நம்ம வேக வச்ச பருப்பு, தக்காளி, வாழைத்தண்டை இதோடு ஆட் பண்ண வேண்டிதான். சாம்பார் புளி ஜலெல்லாம் நல்லா கொதிச்செடுத்து ஃபோன் கால் வந்துடுத்து. குழம்பு வற்றி போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சுடுத்து, வாசனையாக இருக்குது. ஸோ இப்போ வாழைத்தண்டு பருப்பை இதோட கலந்துடலாம், கரெக்டாக இருக்கும். நிறைய பேர் வாழைத்தண்டு சாம்பார்லாம் பண்ணி சாப்பிட்ருக்க மாட்டேன். இப்படி பண்ணி பாருங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சில நேரங்களில் என்னது இதில் போய் சாம்பாரா அப்படின்ற மாதிரி இருக்கும், வாழைத்தண்டு கூட்டு பண்ணியிருக்கோம் அப்படின்னு. பட் ஒன்லி திங், நீங்கள் வந்து கண்டிப்பாக எலசான வாழைத்தண்டாக பார்த்து பண்ணுங்கோ. முத்தல் இருந்ததுன்னா ரொம்ப ஒரு மாதிரி இந்த தான் வந்து வாயில் நாராக வரும். ஸோ அது இல்லாமல் நல்ல எலசாக இருந்ததுன்னா மட்டும் சாம்பார் பண்ணி பாருங்கோ, அமேசிங்காக இருக்குது. உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக இருந்ததுனாக்கா ஒரு கொதி வந்தோடனே கொத்தமல்லி தழை போட்டு ஆஃப் பண்ணிட்டா வாழைத்தண்டு சாம்பார் நமக்கு மணக்க மணக்க ரெடி ஆகிடும். நம்ம இப்போ அடுத்தாப்பில் வல்லாரை தொகையல் பண்ணிக்கலாம். சரி, வல்லாரையை நான் நல்லா அலம்பி எடுத்துட்டேன். இது 2 கட்டு எடுத்துட்டுருக்கேன். அதுக்கு ஒரு மீடியம் சைஸ் 2 தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணிட்டுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு, நல்லா இவ்வளோ தூரத்துக்கு இஞ்சி போட்டிருக்கேன். வத்த மிளகா ஒரு 6-7 எடுத்துட்டுருக்கேன். வானலியே இப்போ தான் போட்டிருக்கேன். வானலி கொஞ்சம் சுடட்டும், ஈரமாக இருக்குது. இது வந்து 2 மெத்தடில் பண்ணலாம். இப்படி வந்து வெங்காயம் பூண்டு இதெல்லாம் நான் போடாமல் பண்ணியிருக்கேன். வெங்காயம் இதோடு சேர்த்து நீங்கள் இஞ்சி இல்லாமல் வெங்காயம் பூண்டு தேங்காய் வச்சு அரைக்கலாம். நான் இன்றைக்கி தேங்காய் வைக்கலை, வெங்காயம் பூண்டு வைக்கலை. இப்படி ஒரு மெத்தட் பண்ணலாம். ஜென்ரலாகவே வல்லாரை வந்து நமக்கு புளி வச்சு அரைச்சாக்கா அதோட மருத்துவ குணங்கள் போயிடும்ன்றா. ஸோ அதனால் நான் தக்காளி ஆட் பண்ணிட்டுருக்கேன், நாட்டு தக்காளி ஆட் பண்ணிட்டுருக்கேன். வல்லாரைக்கு புளி வச்சு அரைக்காமல் பண்ணுறது உச்சிதம். ஸோ அதனால் உங்களுக்கு கன்வீனியன்ட் பிரகாரம் நீங்கள் பண்ணிக்கோங்க. எந்த மெத்தடு வித்தவுட் கார்லிக் ஆனியன், வித் கார்லிக் ஆனியன், எந்த மெத்தட் வேணாலும் பண்ணிக்கலாம். இப்போ வானொலி சுட்டுருக்கு, கொஞ்சம் எண்ணெய் குத்தின்றலாம். ஸோ அடுப்பில் எண்ணெய் சுட்டுருக்கு. நான் இப்போ 1 டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பை போட்டுக்கிறேன். இது கொஞ்சம் நேரம் பருப்பெல்லாம் செவக்கட்டும். யாரோ ஒருத்தர் வந்து கரண்டியை யூஸ் பண்ணாதீங்கோ, தலைவேதனையாக இருக்குது சத்தம், அதனால் உடன் ஸ்பூன் யூஸ் பண்ணுங்கோ அப்படின்ட்டு. எனக்கு உடன் ஸ்பூன் யூஸ் பண்ணச்சா கம்ஃபர்டபுளாகவே இருக்கிறது இல்லை சில நேரத்தில். எனக்கு இந்த லாங் ஸ்பூன் ரொம்ப கன்வீனியண்ட்டான ஒரு ஸ்பூன். ஸோ மோஸ்ட்லி நான் வந்து சத்தம் இல்லாமல் தான் பண்ணுறது. ஒருவேளை அவளுக்கு ஏதாவது ரொம்ப நாய்ஸ் அலர்ஜி பர்சனாக இருந்தால் வால்யூத்தை கம்மி பண்ணி பார்த்துக்க வேண்டிதான். பருப்புகள்லாம் லேசாக செவக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் பெருங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். வத்த மிளகா, காரம் இன்னும் ஜாஸ்தி வேணும்னா இதோட பச்சை மிளகாயுமே ஆட் பண்ணிக்கலாம்.
இஞ்சி. இந்த ஸ்டேஜில் வெங்காயம் பூண்டு ஆட் பண்ணிக்கணுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி வெங்காயம் பூண்டு ஆட் பண்ணலை. இஞ்சி வந்து எப்பயுமே அந்த பொரிய விட்டல் அப்படின்னாக்கா அந்த ஜூஸ் வந்து எண்ணெயில் இறங்கிட்டு அரைக்கிறச்ச ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், வாசனையாக இருக்கும். இப்போ தக்காளி, தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் கீரையை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி எடுத்து நம்ம இப்போ கீரையை ஆட் பண்ணிக்கலாம். வல்லாரையெல்லாம் நல்லா அலம்பிக்கோங்க. எல்லா இடத்துலேருந்தும் பறிக்கிறா, ஸோ அதனால் நல்லா அலம்பி யூஸ் பண்ணிட்டா நல்லாயிருக்கும். இது நர்வ் சிஸ்டத்துக்கு ரொம்ப நல்லது. நல்ல ஒரு இம்யூன் பூஸ்டராக இது பண்ணும். இந்த பிரம்மின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாம் கிடைக்கிறது இல்லையா, ஞாபக சக்தி இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு மருத்துவ குணம் வாய்ந்த வல்லாரை. அட்லீஸ்ட் ஒரு 15 days ஒன்ஸ் வல்லாரை, அதுக்கப்புறமா வாரத்தில் ஒரு நாள் பிரண்டை, இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிட்டேல் அப்படின்னாக்க நிறையா உடம்புல நேச்சுரலாகவே ஹீலிங் பவர் இன்க்ரீஸ் ஆகும். மருந்துகளை கொஞ்சம் கம்மி பண்ணலாம். என்றைக்காவது ஒரு ஸ்டேஜ் நம்ம மருந்து சாப்பிட்றதுன்றது வரும். அது சின்ன வயசுலேருந்தே ஆரம்பிக்காமல் சின்ன வயசில் இந்த மாதிரி சமாச்சாரங்களெல்லாம் யூஸ் பண்ணி ஹெல்த்தியாக இருந்துட்டு எப்படியும் மருந்து இருந்தால் தான் வாழ முடியும்னு ஒரு ஸ்டேஜ் வரைச்ச யூஸ் பண்ணலாம் பரவாயில்ல. சின்ன வயசுலேயே மருந்து ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாக்க கொஞ்சம் வயசாக மருந்துகள் உடம்புல ரியாக்ட் ஆகாமல் போயின்ட்டுருக்கு. இதை கண்ணால் பார்த்துட்டுருக்கோம். ஸோ அதனால் இயற்கையிலேயே சாப்பாட்லேயே மருத்துவ குணம் வாய்ந்த விஷயங்களை நம்ம சேர்த்துக்க ஆரம்பித்தானாலே உடம்புக்கு ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ இப்போ இது நல்லா வதங்கட்டும். இதில் ஆக்சுவலி கசப்பு தெரியும்னு சொல்லுவாள், அதனால தான் தேங்காய் வச்சு அரைக்கிறது. ஒரு வேளை உங்களுக்கு கசப்பு தெரிகிற மாதிரி ஃபீல் பண்ணலாம், தேங்காய் வச்சு அரைச்சிக்கோங்க. எங்களுக்கு கசப்பு இருந்தால் பரவாயில்ல. கசப்பு தெரிஞ்சு சாப்பிட்றதும் ஒரு விதத்தில் வயிற்றில் இருக்கிற புண்ணுகளெல்லாம் அவங்களுக்கு ஆற்றக்கூடிய ஒரு சக்தி, வாய் புண்ணு எல்லாமே நமக்கு வந்து எஃபெக்டிவாக இருக்கும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதை அரைச்சிட்டு காமிக்கிறேன். நல்லா சுருளை வதங்கி எடுத்து 2 கட்டு போட்டேன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டா. அவ்வளோ பெரிய கட்டு 2 கட்டு போட்டேன். சுத்தமாக வதங்கி எடுத்து இதை ரொம்ப வதக்க விட வேண்டாம். இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் அரைச்சிட்டா நமக்கு வல்லார தொகையல் ரெடி ஆகிடும். தொகையல் அரைச்சின்னு வந்தாச்சு, தொகையல் ரெடி. இதுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு தாளித்து கொட்டிட்டா வல்லார தொகையல் ஃபுல் ஃப்ளெஜ்டாக ரெடி ஆகிடும். வல்லார தொகையல் மணக்க மணக்க ரெடி ஆகிடுத்து. சாதம் ரெடி ஆகிடுத்து. பொல்லங்காய் வதக்கலுக்கு காயை கட் பண்ணி எடுத்துன்ட்டேன். ஹெலிகாப்டர் ஏதோ போகிறது, சத்தமாக இருக்குது. கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு, மிளகா வத்தல் எல்லாமே போட்டு பண்ணிண்டாச்சு. கொஞ்சம் வதங்கட்டும். அதுக்கப்புறமா உப்பு போட்டு காய் நல்லா சுருங்கிடுச்சுன்னா நமக்கு
பொல்லங்காய் வத்தல் ரெடி ஆகிடும். சிம்பிள் ஐட்டம் தான், பெருசாக ஒன்றும் கிடையாது. கடைசியில் வேணும்னா தேங்காய் போட்டுக்கலாம், இல்லை தேங்காய் போடாமையும் அப்படியே வதக்கலாம், தொட்டு சாப்பிட்லாம். இது எனக்கும் எங்கள் ஹஸ்பண்டுக்கு மட்டும்தான். எங்கள் அப்பா பொல்லங்காய் சாப்பிட மாட்டா. வதங்கிடுத்துன்னா ரொம்ப கொஞ்சமாக போயிடும், பார்க்குறதுக்கு தான் நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும். பொல்லங்காய் எலசு பொல்லங்காயாக இருந்தால் சுருங்கிடும். நல்லா சுருளை வதங்கிடுத்து நமக்கு புடலங்காய். இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிவிட்டு சர்விங் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இன்றைக்கு உண்டான தளிகை ரெடியாக எடுத்து நான் என்ன தளிகை பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். சுட சுட சாதம், அதே போல் வாழைத்தண்டு போட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக பொடி அரைச்சி சாம்பார் பண்ணியிருக்கேன். ரொம்ப எம்மியாக இருக்குது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. புடலங்காய் வதக்கல் நல்ல சுருளை வதக்கியிருக்கேன், தேங்காய் போடலை, தயிர் இருக்குது. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான வல்லார தொகையல், நோ ஆனியன் நோ கார்லிக். அதே போல் தேங்காயும் போடலை, புளிப்புக்கு தக்காளி வச்சுருக்கேன். வல்லாரையில் ஒன்ஸ் அகெயின் ஐ எம் டெல்லிங், புளி வச்சு அரைக்காமல் இருந்தால் நல்லது, அதோட குணம் மாறாது. Hope you are all enjoying my video. If you like it, please like and subscribe my channel. Thank you for watching. Bye bye all.